ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் கிருஷ்ணமூர்த்தி யூடியூப் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இது விருத்தாச்சலம் மாவட்டம் சாத்துக்குடம் கிராமத்தில். இது விவசாயத்துக்காக நிலம். இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நெல் தான் நாங்கள் பயிரிடுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா 3 போகம் நெல் பயிரிடுவோம். இப்போ மழை காலத்தில் உங்களுக்கு ஓடையில் தண்ணி கிடச்சிடும். அப்போ ஒரு போகம் போட்டுருவோம். மற்ற 2 போகத்துக்கு தண்ணிக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஸோ அந்த காரணத்தால் இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ இந்த மழை காலம் ஆரம்பிச்சதால இந்த டைமில் தண்ணி நீர் ஓட்டத்தை பார்த்து கண்டுபிடிச்சி இப்போ நாங்கள் போர் போட்டிருக்கோம். இந்த போர் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா தண்ணி கிடச்சிருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த போர் நீரோடைக்கு ஓரமாக தான் நாங்கள் போட்டிருக்கோம். இது பக்கத்தில் மோட்டர் ஆல்ரெடி இருக்குது. அது பார்த்திங்கன்னா அது தண்ணி ஓடுறப்ப அந்த மோட்டரை யூஸ் பண்ணி தண்ணி எடுக்க முடியும். தண்ணி ஓடலைன்னா அந்த மோட்டரை நம்ம பயன்படுத்த முடியாது. ஏன்னா தண்ணி ஓடல் இருக்காது. அந்த காரணத்துக்காக தான் என்ன பண்ணுறோம், இப்போ புதுசாக நாங்கள் ஒரு போர் அடிச்சிருக்கோம். தண்ணி கிடச்சிருக்குது. இதுக்கடுத்து இந்த மழைக்காலம் போன பிறகு வெயில் காலம் வரும்போது தான் நமக்கு தெரியும் இதோட தண்ணியோட நீரோட்டை அது தொடர்ந்து இதே மாதிரி இருக்கா இல்லை அது குறைய வாய்ப்பு இருக்கா. அப்படி பருவத்துக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் கடவுள் இருக்கிறோம். நீங்களும் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் வேண்டிக்குங்க. உங்கள் நீரோட்டம் எப்படின்னு உங்களுக்கு கிடைக்க உங்களோட ஆதரவு எப்படியும் தேவைப்படுது. விவசாயத்துக்கு பார்த்திங்கன்னா தண்ணி முக்கியமானது. தண்ணி இல்லைனா விவசாயம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல் தண்ணி அதுக்கான பருவத்துக்கு தண்ணி கிடைச்சா மட்டும் விவசாயம் பண்ண முடியும். இப்போ அந்த பருவத்துக்கு தேவையான தண்ணிக்கு அளவுக்கு கம்மியாக கிடைச்சாலும் பிரச்சனை தான், அளவுக்கு அதிகமாக கிடைச்சாலும் பிரச்சனை தான். ஒரு விவசாயத்தை நாங்கள் கரெக்டாக பண்ண முடியாது. பார்த்திங்கன்னா இப்போது நெல் விதைக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சமாளித்தாலும் தண்ணி தான் சமாளிச்சுக்கலாம். கொஞ்சம் பயிர் ஒரு அடி அந்த பிறகு அது திருப்பி அது சொல்கிறது பூ வைக்கிற பருவம் அது நெல் பால் கட்டி அந்த நெல்லாக அரிசியாக மாறும்போது அந்த நேரத்தில் தண்ணி தேவைப்படும். அந்த டைமில் தண்ணி இல்லாமல் போச்சுன்னா அது விவசாயத்துக்கு சிக்கலாகிடும். இப்போ அதே கண்டிஷனில் பார்த்திங்கன்னா இப்போ விளைச்சல் முடிஞ்ச பிறகு தண்ணி ஓரளவுக்கு விவசாயம் அறுவடை செய்யறது தண்ணி நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அப்போ தான் மழை அதிகமாக போய் நெல் பழகாகி நெல் பழத்து தண்ணியில் முளைக்க போகும். ஸோ அந்த மாதிரி சூழல். ஸோ என்னன்னா விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் தண்ணி தேவைக்கு அளவாக இருந்தாலும் பிரச்சனை, தேவைக்கு கம்மியானாலும் பிரச்சனை. ஸோ அந்த இதுக்கு தேவையான அளவுக்கு இருக்க வேண்டும். ஸோ நமக்கு கரெக்டான போர் இருந்தால் மட்டும்தான் அது சாப்பிடும்.